உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜனவரி மாதம் வந்தாச்சு. 2025 புத்தாண்டு நிறைய பார்த்துட்டோம். 2025 புத்தாண்டு பலன்கள் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும், குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன், ராகு கேது பயிற்சி பலன் எல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு பிரிச்சு சும்மா கீழின்னு கிழிச்சாச்சு. போர் அடிக்கிறது குறித்து போதும் விட்டுருங்க. 2025 ஜனவரி மாதம் தொடங்கிவிட்டது. இந்த ஜனவரி மாத பலன்கள் என்ன? இந்த ஜனவரி மாதத்திலே 2025 ஜனவரி மாதத்தில் என்ன பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னா, நிறைய விஷயம் நடக்க போகுது. இந்த மாதம் சூரிய பகவான் தனுசு ராசிக்கு போகிறார், தனுசுலேருந்து மகரத்துக்கு போகிறார். அதுக்கப்புறம் புத பகவான் மகரத்துக்கு போகிறார். இதெல்லாம் நடக்கட்டும். ரிமார்க்கபிள் சேஞ்சஸாக ரெண்டு நடக்குது. ஒரு மைனஸு, ஒரு ப்ளஸ்ஸு. அது என்ன மைனஸு? வருகின்ற 18ஆம் தேதி, ஜனவரி 18ஆம் தேதி செவ்வாய் பகவான் வக்கரம் அடைகிறார். வக்கரம். அந்த ஆள் வக்கரானா எனக்கு என்ன? நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த கிரகம் வக்கரமானாலும் அதனுடைய பலன்களை மாற்றி செய்யும். ஒரு விஷயம் நமக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்குது, அது வக்கரம் ஆகிடுதுன்னா அந்த அனுகிரகம் கிடைக்காம போயிடும். ஸோ அது ரொம்ப நோட்டபுள் பாயிண்ட் அது. ஸோ அப்போது செவ்வாய் பகவான் கடகத்தில் இருப்பவர் வக்ரகதி அடைந்து மிதுனத்துக்கு செல்லுகிறார். எப்போ? 18ஆம் தேதி. அதே மாதிரி இந்த மாதம் 29ஆம் தேதி சுக்கிர பகவான் மீனத்திலே உச்சமடைகிறார். சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார். சுக்கிர பகவான் உச்சமான என்ன ஆகும்? முத்தம் முத்தம் முத்தமா, ஒரே ரொமான்டிக்ஸ் எல்லாருக்கும், உலகத்துக்கே ரொமான்ஸ் தான் சார். சுக்கிர பகவான்லாம் உச்சமாயிட்டார்னா, கடலுக்கு காதல் வந்தால் கரை ஏறி வந்தால் போதும். சுக்கிரனுக்கெல்லாம் காதல் வந்ததுன்னா அப்படி காதல் வரும். ஸோ இந்த இரண்டு ப்ளஸ்ஸும், ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ்ஸு, இதை இரண்டும் சேர்ந்து ஜனவரி மாதத்தில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நடக்க போகிறது, வழக்கம் போல் நம்ம ஸ்டைலில். சார் நம்ம ராசி பலனுக்குன்னே ஒரு ரிமார்க்கபிள் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, நமக்குன்னு சில ஆடியன்ஸ் இருக்காங்க. உலகம் பூரா பிகைன் பக்திக்குன்னு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, நாம் உண்மைகளை மட்டும்தான் வெளிச்சமிட்டு சொல்லுகிறோம். அதை வலிக்காத மாதிரி, ஒரு ஆப்ரேஷனே பண்ணாலும் வலிக்காத மாதிரி அழகாக புரிகிற மாதிரி சொல்கிறோம். அதனால தான் பிகைன் பக்திக்கு உலகம் ஃபுல்லாக இத்தனை நேயர்கள் ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா, பக்திக்கு பிஹைண்டுனா என்ன? இதற்கு பின்னாடி, பக்திக்கு பின்னாடி என்ன இருக்குது? நம்மளுடைய எஃபர்ட்ஸ் இருக்குது, நம்மளுடைய முயற்சிகள் இருக்குது. அதை பற்றி பேசுவது தான் இந்த பதிவின் நோக்கம். ஆக இதில் நாம் இரண்டு விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று, மீண்டும் சொல்லுகிறேன், ஜனவரி மாதம் 18ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற செவ்வாய் வக்கிரம் மிதுனத்திலிருந்து, மிதுன ராசியில் நடக்க போகிற, கடகத்திலிருந்து மிதுனம். அதே மாதிரி ஜனவரி மாதம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்ல வேண்டிய சுக்கிர பகவானுடைய உச்சம். இது ரெண்டும் என்ன செய்ய போகுதுங்கிறத பார்த்துடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் வக்கரம் என்ன விதமான பலன்களை தரும்? பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை சார். செவ்வாய் வக்கரம்ங்கிறது உங்கள் வாழ்க்கையை டுட்டு பண்ணிட்டு போயிடுவார். காரணம் என்ன அப்படின்னா, 5 குடையவன் யோகாதிபதி, அவனே தான் 12 குடையவன், அவன் 7ல் போய் உட்கார்றான். நல்லா புரிஞ்சுக்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் ப்ளஸ்ன்னு சொன்னேன். ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸ் தான். ஸோ அப்போது 5 குடையவன் நல்லது பண்ண வந்தவன், அவன் வக்கரம் ஆனார்னா கண்டிப்பாக நல்லது பண்ண மாட்டான். அவ்வளோதான், சிம்பிள். வாய்ப்பாட்டில் மாற்றமே கிடையாது. கெட்டது பண்ண வந்தவன் மென்டலானால் தான் நல்லது பண்ணுவான், நல்லது பண்ண வந்தவன் மென்டலானால் கெட்டது பண்ணுவான். அப்போது 5 குடைய யோகாதிபதி வக்கரமடைந்து 7க்கு செல்லுகிறார். செவ்வாய் 7ல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, சில்லற பிரச்சனைகளெல்லாம் வரும். 7ஆம் இடத்திற்கு வரும்பொழுது 5 குடையவன் 7ல் மறைகிறான். 7ங்கிறது பாதகாதிபதி புதனுடைய வீடு வேறு. அப்போ பொண்ணு பார்க்குற விஷயம், 7ங்கிறது காதல் கல்யாண விஷயம், இல்வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை வரும். சார் என் பொண்டாட்டி நான் அடிச்சிட்டேன் சார், என் பொண்டாட்டி. இப்போ நல்லா புரிஞ்சிங்க, நம்மளுடைய ஆட்டிடியூட்லேயே 2 ப்ராப்ளம் இருக்குது. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தை இருக்குது, ஒரு ஆண் குழந்தை இருக்குது. நீங்கள் உங்கள் மனசில், நீங்கள் எல்லோரும் உங்கள் பார்க்குறவங்களாம் பெரியவங்களாக தான் இருப்பீங்க, நெஞ்சை கை தொட்டு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு சின்ன பெண் குழந்தை இருக்குது, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? செல்லுக்குட்டி, அம்முக்குட்டி, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கொஞ்சிறீங்க. அதே ஒரு பையன் இருக்கான் சார், அவனும் அதே மாதிரி தான் ஒரு டவுசர் போட்டு வரான்னு வச்சுக்கலாம், என்னடா இப்போ அப்படிங்கிறது. அவனை நம்ம கொஞ்சிறதே கிடையாது. அவனுக்கு பார்த்திங்கன்னா இவர் வந்துட்டார், அவனை ஒரு ஆஞ்சநேயர் மாதிரியே ஹேண்டில் பண்ணுறோம். ஆனால் இந்த குழந்தை ஒரு தேவதை மாதிரியே ஹேண்டில் பண்ணுறோம். வித்தியாசம் பார்த்திங்களா?
அந்த பையனை மட்டுமே ஏன்னா நமக்கு அவ்வளோ ஒரு இதே கலாச்சாரம் வளர்ந்தப்புறமும் தொடருது. முன்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சே உடனே பெண்ணியவாதிகள்லாம் கொடியை தூக்கிட்டு வந்துடாதீங்க. எனக்கு தெரிஞ்சே எங்கள் மாமியாராகட்டும், எங்கள் அம்மாவாகட்டும், எங்கள் அக்காட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க. என் மாமா கோவப்படும் போதெல்லாம் சொல்லுவார், அப்படி தான் அவர் வெளியே வேலைக்கு போகிறார், அப்படி தான் கோவம்லாம் வரும், அனுசரித்து போமா தாம்மா குடும்பம்னு எங்கள் அக்காவுக்கு அட்வைஸ் பண்ணதை நான் கேட்டிருக்கேன். இப்போ வர்ற புள்ள எனக்கு அட்வைஸ் பண்ணுறான், சார் பொண்டாட்டினா அப்படி தான் இருப்பாங்க, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறான். சார் கலாச்சாரம் மாறிக்கிட்டே இருக்கே. இப்போ நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், புரியுதா உங்களுக்கு? அப்போது தனுசு ராசிக்காரனுக்கெல்லாம் 7ஆம் வீட்டில் வரக்கூடிய செவ்வாய் பொறுமையை தருகிறார். நிறைய சங்கடங்களை உருவாக்கி, சார் நம்ம ஒய்ஃபு என்னைக்கு 7ல் செவ்வாய் தான் நமக்கு செவ்வாய் தோஷம் வரணுமா? நமக்கு ஆல் டைம் பிஸி தான். அல்லவர் பியூட்டி அல்லகு கண்ணாடி அப்படிங்கிற மாதிரி நம்மளாம் எனி டைம் பிஸி. நம்ம அடி வாங்காத நாளே கிடையாது. ஸோ அப்போ 7ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் வரும்பொழுது பொறுமையை கை கொள்ள வேண்டும். தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரும். சார் நல்லா புரிஞ்சுங்க, அந்த ஹேண்ட்பேக் வாங்கலாமான்னு கேட்டால் வாங்கிட்டு வான்னு அர்த்தம். உங்களை கேட்குறது ஒரு மரியாதைக்கு தான், உங்கள் கருத்தெல்லாம் எவனும் கேட்கல. அப்போது நீங்கள் வாங்கலாமா வேணாமாங்கிற உங்கள் கருத்தை சொல்லக்கூடாது, சரிம்மா வாங்கிட்டு வரேன்னு சொல்லணும், அவ்வளோதான். அது அவ்வளோதான், புரிஞ்சிங்க. அது ஒரு மொக்க ஹேண்ட்பேக்காக இருக்கும், ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஸோ புரியுதா? ஸோ அப்போ இதெல்லாம் நீங்கள் கற்றுக்குங்க 7ஆம் வீடு. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் பிரச்சனை என்னென்னா, என் ஒய்ஃபை நான் சண்டை போட்டேன் சார், என் ஒய்ஃப் கூட சண்டை, நான் என்ன பண்ணுறேன், என் மாமாட்ட போய் அட்வைஸ் கேட்குறேன், மாமாவாம்மா இந்த மாதிரி என் ஒய்ஃபை சண்டை போடுறா. உடனே என் மாமா என்ன சொல்கிறாரு, எவ்வளோ தைரியம் இருந்தால் உன்னை இப்படி சண்டை போடுவான், ஒரு அட்டியாக அடிக்காமல் என்னடா நீலாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. மேபி அவர் அடித்த அத்தை வாங்கியிருப்பாங்க, ரைட்டா? சரி, உங்கள் தாத்தாட்ட போய் கேட்குறீங்க, தூக்கி போட்டு மிதிக்காமல் என்ன பேச விட்டுட்டுருக்க அப்படிங்கிறாரு. மேபி அவர் காலத்தில் எப்படியே அவர் காலத்தில் தாத்தா பாட்டியை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாருன்னு வச்சுக்கிங்க. கலாச்சாரம் மாறிட்டே வருது. தாத்தா பாட்டியை தூக்கி போட்டு மிதிச்சார், அப்பா அம்மாவை அடித்தார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஒய்ஃபை நீங்கள் சிட்டின கதையை போய் சொன்னப்போ இவங்க ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்கன்னு ஃபாலோ பண்ணுறீங்க. ஒரு வேளை வீட்டுக்கு போய் உங்கள் பொண்டாடி அடிச்சிட்டிங்கன்னே வச்சுக்கிங்களேன், அடுத்த நாள் காலைல பேப்பர் வந்துடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு சார். இது நமக்குள்ளே இந்த வேவ் லென்த் செட் ஆகாது, அதனால் நான் பேப்பர் போட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போது யாருடைய அனுபவமும் யாருடையும் மேட்ச் ஆகாது. உங்கள் ஒய்ஃப் கூட நீங்கள் பழகுறீங்கிறது உங்கள் பர்சனல், அது தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய ஒப்பீனியனை இன்னொருத்தர்கிட்ட கேட்காதீங்க. நம்ம என்ன பண்ணுறோம் தப்பு அப்படின்னா, நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கள்ட்டையோ அல்லது நம்ம நண்பர்கள்கிட்டையோ நம்ம அட்வைஸ் கேட்கும்போது அவர் ஒய்ஃப்கிட்ட எப்படி வாழ்ந்தாருங்கிற கதையை அவர் சொல்கிறார். அது அவர் ஒய்ஃபுக்கு தான் பொருந்தும், உங்களுக்கு பொருந்தாது. இதை தயவுசெய்து புரிஞ்சுங்க. உங்கள் ஒய்ஃப் வேறு, அவங்க ஒய்ஃப் வேறு. மேபி அவங்க அடித்தா வாங்கிக்கலாம், உங்கள் ஒய்ஃப் அடித்தா வாங்கிக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கிங்க. அப்போது 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இதுதான். வெளிநாடு போகிறதுக்காக பணம் கட்டி ஏமாந்து போகாதீங்க. 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால், துபாய் கூட்டு போகிறேன், அங்கே கூட்டு போகிறேன், இங்கே கூட்டு போகிறேன், இவர் ஒரு எங்கேயும் கூட்டு போக வேண்டாம். இவர் கூட்டு போனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கூட்டு போய் ஒட்டகம் தான் மேய்க்க விடுவாங்க. தயவுசெய்து நீங்கள் போகாதீங்க. இந்த ஒரு மாதம் அவன் கமான்னு கூப்பிட்டாலும் போகாதீங்க. உங்களை கூப்பிட்டு போகிறதே அங்கே கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் உருவி விட்டு அனுப்புறதுக்கு தான். அதனால் நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு சான்ஸ், டேலண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போங்க, பணம் கட்டி போகாதீங்க. அடுத்து 6 சுக்கிரன் உச்சமடைகிறார் 4ஆம் வீட்டில். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண், பல்லு, முடி கொட்டுறது போன்ற ஸ்கின் சம்மந்தப்பட்ட இஷ்யூக்கள், இனப்பெருக்க உறுப்புகள் சம்மந்தப்பட்ட இஷ்யூக்கள், இந்த மாதிரி சொரியறது, தோல் ஃபங்கஸ்னு சொல்லுவாங்க, போன்ற பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தனுசு ராசிக்காரர்கள் ஃபேமிலி லைஃப்பில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதே தான் உங்கள் லவ் லைஃபுக்கும் சொல்கிறேன். உங்கள் லவ்வராக இருந்தால் என்ன, ஒய்ஃபாக இருந்தானே, யாராக இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு நான் ரொம்ப கமிட்டடு, ஐ எம் வெரி பிஸி அப்படின்ட்டு போயிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டுமே பேசுங்க, பழகுங்க, ஜாலியாக இருங்க. இவங்க வணக்கம்மா என்னம்மா அப்படின்ட்டு வந்துருங்க, அவ்வளோதான். அப்படியே மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. ஸோ தனுசு ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். கீழே போயிட்டு இருக்க 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம்னா உலக புகழ் வாய்ந்த இந்த சாத்தனுடைய மடம் இங்கே தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிறது. போரூர் கார்டன் ஃபேஸ் 2வில். உங்களுக்கான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் இங்கே யாகங்கள் செய்து சாத்தனுடைய அருள் பெற்று அதிலிருந்து விடுபடலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.